உம்மத்தின் சக்கராத்ல மேங்கின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் எங்களுக்கும் உள்ள பாலம் என்ன, தொடர்பு என்ன? இந்த இடத்துல இருக்கிறோம் நாங்க. அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன குறைய சொன்னா அந்த குறைய அவங்களுக்கு சாட்சிட்டுவான் அல்லாஹ். இதுல சஹாபாக்கள் தெளிவாயிருந்தாங்க, உறுதியாயிருந்தாங்க. எங்களுக்கு சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து நஊது பில்லாஹ் தாடிக்கு ஆட்டு தாடியா அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்திலே யாராவது கொச்சைப்படுத்தினால், ஒரு ஹதீஸை கேலியாக விளையாடினால், சுப்ஹானல்லாஹ், ஒரு நஸ்ரானி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதற்கு பின்னால் அந்த இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாகி விட்டார். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா மதரசால ஓதுற பிள்ளைகள சொத்து இஸ்லாம், உலமாக்கள சொத்து இஸ்லாம்? உங்களோட எது? உங்களோட பேரோட உங்களோட வாப்பா விருப்பம் இல்லையோ விரும்பியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நபியுடைய முஹப்பத்தில் இலங்கையில மட்டும்தான் அதை பார்க்கலாம். முஹம்மது என்று பேர் வச்சாம இது சும்மா இல்ல. அப்படி வைக்க போய்த்து தான் நாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அவ்வளவு ஒரு நேசம் இருந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளை கொச்சப்படுத்தி பேசத் தொடங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, கவலை வந்தது, வேதனை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏச்சிக்காக வேண்டிய ஒரு நாளும் மற்றவர்களை பழிவாங்கினது கிடையாது. ஆனால் வஹீயுடைய வசனம் வருகிறது, நாங்கள் உங்களுக்காக வேண்டி யாராவது என்னவாவது வருத்தப்படுத்தினால் அவர்களை நாம் உலகத்திலும் மறுமையிலும் கிழிப்போம், கேவலப்படுத்துவோம், நாம் சாபம் செய்வோம். சில வேளை மண்ணுக்குள் இடம் கிடைக்காது சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, இந்த மனிதன் குர்ஆனை கொச்சப்படுத்துறான், நபியுடைய வார்த்தைகளை கொச்சப்படுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு, இந்த உம்மத்துக்கு அல்லாஹும்ம ஜஅல்ஹு அல் ஆயா, ஒரு அத்தாட்சியாக அவனை ஆக்கிவிடு. இறந்து போகிறான், மதீனால அடக்கினாங்க. அடுத்த நாள் கபரை பார்த்தா கபருக்கு வெளியே மையத்தீகுது. நபியுடைய வார்த்தையை மண்ணும் மறுக்காது சகோதரர்களே, மரக்கட்டையும் மறுக்காது. எடுக்குதா உள்ளம்? அருமையான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் இரண்டாவது தரம் சொன்னாங்க, இது முஸ்லிம்களோட வேலை, முஹம்மதுடைய ஆட்களுடைய வேலை. நஊது பில்லாஹ், திரும்ப அடக்கினாங்க மண்ணை தோண்டி. அவங்களுக்கு தெரியா யாத பூமி இன்றி எந்த நபி அல்லாஹ் அனுப்பினான் அவன் பூமி. அருமையான சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சாபத்துக்கு பின்னால் அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? இரண்டாவது நாளும் ஜனாசாவை வைத்தார்கள் சகோதரர்களே. அதுவும் பூமியை கொஞ்சம் கூட தோண்டினாங்க. முந்தைய நாளை விட அடுத்த நாள் பார்த்தா பூமி பிளந்திருக்கிறது, ஜனாசா வெளியே, மையத்து வெளியே. மூன்றாவது நாளும் பார்த்தாங்க, மிக ஆழமா தோண்டினாங்க, முடியுமானவங்க தோண்டி போட்டி புதைச்சாங்க, பல கற்களை மேலால போட்டாங்க. நபிக்கு ஏசின அந்த டெட் பாடிய, அந்த ஜுஸ்ஸாவ, அந்த இறந்த பிணத்தை தூக்கி அல்லாஹ் வெளியே வீசினான். சொன்னாங்க, இது மதீனா வாசிகளுடைய வேலை இல்ல, இது எங்கேயோ இந்த நடந்து கொண்டிருக்குது. நபீட சுன்னத்துகளா, நபீட வார்த்தைகளா, நபீட இரவா, நபீட பகலா, நபீட மிஸ்வாக்கா? நீங்க நினைக்கிற யகூதின மிஸ்வாக் மாதிரி அல்லது. நீங்க செய்யுங்கோ செய்யாம இருங்கோ, ஆனா வாழ்க்கைய உப்புல கரைக்கிற, உப்பு கரைகிற மாதிரி கரைச்சுட்டுவான் அல்லாஹ் தஆலா. பரம்பரை கிளம்பி நிக்கலாம பைத்திடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்துல யாராவது விளையாடினால் சகோதரர்களே, செய்வதறியாது என்ன தெரியுமா செஞ்சாங்க? இதை மூடி அடக்கி முடிக்க முடியாது, துர்வாட வீசுகிறது சகோதரர்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எழுதுறாங்க, இவ்வளவு அச்சமான வார்த்தைண்டா. அந்த நபியை பார்த்து கொச்சைப்படுத்தினுடைய உடம்பை நாய்கள் சாப்பிட்டது. சில நாய்கள் வந்து அவன் முகத்தில் சிறுநீர் தாங்கலாம போயிட்டிடும் சகோதரர்களே. நபியை ஏற்றுக்கொண்ட அன்பு நபி என்று சொன்னா உயிரையும் விட தயாரான உத்தம சஹாபாக்களுடைய ஜனாசா மதீனால உஹதுல அடக்கப்பட்டுச்சு. போய் பாருங்க, 70 சஹாபாக்கள் சகோதரர்களே. ஒரு காலம் 25 வருடம், ஒரு ரிவாயத்தில் 30 வருடம், 50 வருடம். சிலவங்க சொல்ற ஜாபிர் ரலியல்லாஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் வாப்பட ஜனாசாவை நான் தோண்டி இன்னொரு இடத்தை அடக்கிறதுக்கு முயற்சி செய்ய 6 மாதங்களுக்கு பின்னால தோண்டி பார்த்தேன். அன்பு சகோதரர்களே, எங்கட உடம்புக்கு மதிப்பு எங்கட பணத்தால் இல்ல, எங்கட அறிவால் அல்ல, எங்கட தொழில்நுட்பத்தாலே அல்ல, சத்தியமாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வால, அல்லாஹ் அனுப்பின நபியால. சகோதரர்களே, அல்லாஹ் எந்த உடம்பை பார்த்து வெளியே போ, உனக்கு இந்த மண்ணில் இடம் இல்ல, நீ உன்னுடைய மாமிசமும் நாய்க்கு இரையாகட்டும் என்று சொன்னதோ
அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் எல்லார முடிவை நல்லதாக ஆக்கணும். கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுடைய முடிவு அப்படியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வேண்டி ஷஹீதான அந்த மனிதருடைய முடிவு வித்தியாசம் சகோதரர்களே. அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தினான்னு சொன்னா, 25 வருடத்துக்கு பின்னால கபரை பார்த்தாலும் அப்ப வச்ச மையத்து மாதிரி அத்தர் வாசம் வீசிக்கொண்டிருந்துச்சு. அல்லாஹ் காட்டுவான். சந்திரனை பிளந்து காட்டின அல்லாஹ்வுக்கு கல்புல்லுக்கு ஈமான சுமந்த மனிதன் தரத்தை காட்டலதா? கஃன் போதாமல் இருந்ததுக்கு பச்சை கொலைய போட்டு இருந்தாங்க. அந்த பச்சை மரமும் காயாமல் இருந்தது. அல்லாஹ் வைப்பான். ஆக சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரான்ஸாக இருக்கட்டும், டென்மார்க்காக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வையும் மதிப்பையும் கேலி செய்ய நினைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கேலி இருக்கிறது. அவர் உலகத்திலும் மறுமையிலும் தௌபா உண்மையாக நடந்தால் ஒளிய அவர்கள் கேவலப்படுத்தப்பட போகிறார்கள். அவர்களுடைய மைதானத்திலே அவர்கள் தயாரித்த தயாரிப்பே அவர்களுக்கு எதிராக செயல்படும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஆனா ஆச்சரியம், எங்கட நிலைமை பிடிக்குது.